அஞ்சலி ரெஜினா 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு ஒரு வாடகை தாயை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, கௌரி இங்கே வா, இவ தான் வாடகை தாய் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அதை கேட்டோன்னே ரெஜினாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த குழந்தை ஏற்கனவே தாய்ப்பால் குடிக்காம மயக்கம் போட்டு முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, வாடகை தாய் மாதிரி கௌரி நடிக்க தான் போகிறா. அவள் பாலெல்லாம் கொடுக்க மாட்டாள். நான் பாக்கெட் பாலை கொடுத்து மீனாட்சியை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் மீனாட்சியை கண்டிப்பாக ஏலகிரி மட்டும் அந்த முத்தலை கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அதை கேட்டோன்னே ரெஜினாக்கு பயங்கரமாக கோவம் வருது. உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தை நீ உயிரோடவே விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா அமைதியாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கௌரியும் கூட வராங்க. இங்கே பாரு, அவங்க கேள்விலாம் கேட்பாங்க, அதுக்கெலாம் கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அம்மா, ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டால் சொல்லுவேன், அதுக்கு மேலே கேட்டால் நான் என்னம்மா பண்ணுவேன், நான் இருக்கல கூட, நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிகிட்டு வராங்க. யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பெரியம்மா கேட்குறாங்க. இவ பேர் கௌரி, இவ தான் வாடகை தாய், இவ வந்து இப்போ பால் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, எங்கேருந்துமா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இந்த அட்ரஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே. சரி, நீ வா, வந்து குழந்தைய தூக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய தூக்க எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு குழந்தைய கூட தூக்க தெரியாதா? இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்குறாங்க. ஏய், குழந்தைய விடு 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 விடு, என்ன நீ என்ன இப்படி தூக்குற? ஒரு குழந்தை கூட உனக்கு தூக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பெருமைக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது என்ன எல்லாத்துக்கும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா உரிமையும் பெரிய அத்தைக்கு இருக்குது. குழந்தைக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. இஷ்டத்துக்கு எல்லாருக்கிட்டையும் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்தழகு, நீங்கள் வந்து பால் கொடுக்குறதுனால தான் என் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் தான் பெத்தவ, எனக்கு தெரியும் என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. வாடகை தாய் தான் ஓகேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கோவப்படுறாங்க. குழந்தைய கூட அவளுக்கு தூக்க தரல, அவள் வந்து தாய்ப்பால் கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. சரி, உனக்கு எத்தனை மாதத்தில் குழந்தை இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேற, குழந்தை இருக்கா உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கௌரியை கேட்குறாங்க. குழந்தைலாம் இருக்குது, அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பூமி வராரு. பூமிக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை வாடகை தாய் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்க, இதில் என்ன இருக்குது, யார் ஃபீட் பண்ணால் என்ன, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வாடகை தாயை கூட்டிகிட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு முத்தழகு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க பெற்றாங்க, அவங்க குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் என்னால் மீனாட்சியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் மீனாட்சி கிட்ட போய் நின்னாலே போதும், அவள் அப்படி சிரிப்பா. அவளுக்கு நான் தான் அம்மானு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு அவளை எனக்கு பிடிக்கும். நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. நீங்கள் விட்டு கொடுக்கலனாலும் அவங்க அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அவங்க வாடகை தாய் கூட்டு வந்து ஃபீட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், விடுங்க முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஏலகிரிக்கு கண்டிப்பாக மீனாட்சி வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னும் பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க ஸ்வேதா வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நல்லா தெரிஞ்சுக்கோ, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை முத்தழகு அக்கா தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வாடகை தாயெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நாங்களும் பார்ப்போம், அப்படி ஒன்று இஷ்டத்துக்கு விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் குழந்தைய பெற்றிருக்கோம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இல்லாத அக்கறையாக உங்களுக்கு வந்துட போகுது அப்படின்னு அஞ்சலி.